ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு தாங்க. கடைகளில் நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை கூட குறைய சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காகவும் அதே சமயத்தில் அந்த ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கறதுக்காகவும் இதில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க நெய் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னா நெய் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்க்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச மக்கானா. மக்கானா அப்படிங்கிறது லோட்டஸ் சீட்ஸு, இதை ஃபாக்ஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதே போல் பிளெயினாக நமக்கு இது கிடைக்கும். பொரியெலாம் எப்படி கடைகளில் நம்ம வாங்குகிறோமோ அதே போல் கிடைக்கும். வாங்கிட்டு நமக்கு தேவையான அளவு இதே போல் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய பேக்காக வாங்கும் பொழுது ரேட்டு கூடுதலாக இருந்தாலுமே சின்ன சின்ன பேக்ஸாக வாங்கும் பொழுது கணக்கு தெரியாமல் காசு அதிகமாக அதில் போயிடும். அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் பெரிய பேக் வாங்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இதே போல் கலந்து விட்டிங்கன்னா இந்த விதைகள் கொஞ்சம் நமுத்து போயிருந்தாலுமே கூட நல்ல மொறுமொறுப்பாக வந்துடும். எப்படி மசாலா பொரி செய்யறதுக்கு நம்ம வறுப்போமோ அதே போல் கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு மாறணும் நம்ம சேர்த்துருக்க இந்த சீட்ஸு. இந்த விதையை பொரிச்சு மட்டும்தான் பேக் பண்ணி விற்பாங்களே தவிர இது கூட உப்புலாம் சேர்க்க மாட்டாங்க. அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தூளுப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லாவே இதை கலந்து விடணும். உங்களோட உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வரும். லோ ஃப்ளேமில் மட்டுமே வச்சு வருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன்லேயே இருக்கும் பொழுது மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா கருகி போயிடும். அதனால் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்பொழுது கொஞ்சம் கப்பில் போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியில் மிளகாய்க்கு பதிலாக, அதாவது மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகு தூள் கூட சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். இப்போ கையில் நொறுக்கி காமிச்சேன் பார்த்தீங்களா, ஆறின பிறகு நான் உங்களுக்கு உடச்சி காமிச்சதை இது போல் நமக்கு நல்லாவே நொறுங்கி வரணும். இந்த மக்கானா சீட்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.